சும்மா அதெல்லாம் வர முடியாதுங்க. எக்காத்துக்கு ஒன்று அண்ணாமலை இருந்தாங்க பெரிய அரசியல்வாதியா. அண்ணாமலையால் பிஜேபி இல்லை, பிஜேபியில் அண்ணாமலை வளர்ந்தார். இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆதரவு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா இவர் வந்து பிஜேபியில் இருந்துட்டு பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை, இவர் தனியாக ஆரம்பித்து அந்த பிஜேபிக்கு தொடர்பு கொடுக்கலாங்கிற லைனில் அவங்க போகிறாங்கன்னு மக்கள் மத்தியில் தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு. இதுதான் விஜய் பண்ணிட்டாரு, விஜய் நல்லது தானே பண்ணின்னு இருக்காரு. ஆட்சிமா பிடிக்கிறது கஷ்டம், அதுமா சும்மா பேச்சு. சீட்டு உங்க ஒரு 20 சீட்டு 30 சீட்டு கண்டிப்பாக அவர் வரணும். ஏன்னா எஜுகேஷன் பீப்புளெலாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம விஜய் அண்ணாச்சியை ஆரம்பித்து வச்சுட்டு மாற்றம் தரேன்னு மக்களை ரொம்ப அல்லோடு படுத்திட்டாரு. இவர் என்ன மாற்றம் தர போகிறான்னு பார்ப்போம். ஆட்சி மாற்றம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வர தான் செய்யும். ஏன்னா தொடர்ந்து யாரும் ஆட்சி வர முடியாது. அது அண்ணாமலை வரும்போது ஓட்டு கொஞ்சம் பிரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் விஜய் தான் ஆட்சி வர முடியும். அது ஒரு தேசிய கட்சியோடைய செல்வாக்கு. அதன் மூலிமா அவர் அந்த பேனர் தான் அவர் தமிழ்நாட்டுக்கே வெளிப்படுத்தினார். அண்ணாமலையால் பிஜேபி வளரல, பிஜேபியில் அண்ணாமலை வளர்ந்தார். இதுதான் வித்தியாசம். அவர் சொல்லுவாருங்க, அவர் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற குறைபாட அவர் பேச மாட்டுறாரு. வேலை வாய்ப்பு இல்லாதக்குது தமிழ்நாளுக்கு முக்கால்வாசி. இங்கே எங்கே இருக்கிற வட மாநிலத்துக்காரெலாம் எட்டுன்னு வந்து இங்கே ஹிஸ்ட்ரி இருக்கிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி என்னான்னு கேட்க மாட்டாரு, புதுசாக வந்துக்கிற பற்றி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ண சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். 2031 அவர் வந்து இன்றைக்கி பாஜக இருந்தார் ஏற்கனவே, இப்போ தனியாக வந்துக்கிறாரு. தனியாக வந்தால் கூட என்றைக்கும் அது பாஜக தான். அது ரெண்டாவது தான் பாஜக தான். அவர் சும்மா அவர் வெளியே வந்துக்கிறாரு, மக்களை வந்து கவரப் பண்ணி நாளைக்கு சீட்டு பிடிக்கலான்னு. அதான் அவர் முடியாது. அது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். அவரை வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிறாங்க தமிழ் மக்களுக்கு. எங்கே இருக்கிற இந்திக்காரெலாம் வந்து ரொம்ப வச்சுருக்கிறாரு. அதை சரி பண்ணிட்டாருலாம் பரவாயில்ல. அண்ணாமலை வந்து சார் வந்து இப்போ போட்டிருக்காங்க, மீட்டிங் போட்டாங்க நேற்று பொள்ளாச்சியில். நல்ல விஷயந்தான். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தங்களாம் வராங்க, சின்னதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு டக்குன்னு ஆட்சி வராங்க. மக்கள் மனதில் எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறோமோ அது மக்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இடையில கூட ஒரு தாவேக்கா வந்து மிக சிறந்த முறையில் 2 வருஷம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கரெக்டாக பணிபுரிஞ்சு மக்கள்கிட்ட எதை கொண்டு சேர்க்கணும், மக்கள் மனசை எப்படி நம்ம கவரணும், மக்களோட தேவை எப்படி நம்ம ஒரு நிவர்த்தி ஆக்கணும், அதுக்கு என்ன வழிமுறைகள் தெளிவாக அவங்க போட்டாங்க, பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க. இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு சிஎம் சார். அதேபோல் அண்ணாமலை சாரும் இப்போ மீட்டிங் போட்டிருக்காங்க. மீண்டும் 2031 நாங்கள் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக எங்களோட செயல்பாடு வந்து கரெக்டாக இருக்கும். எங்களோட செயல் திட்டம் அக்யூரேட்டாக நாங்கள் கரெக்டாக அதை சரி பண்ணி நாங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஆட்சி அமைப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. மீட்டிங்கில் பார்த்தேன், நல்லா ஃபுல்லாக எங்கேஸ்டாக ஃபுல்லாக வந்துருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. யாரை வேணால் வந்து இந்த தமிழை வந்து வரவேற்கும். அது அண்ணாமலை மட்டும் இல்லை, யாரை வேணால் வரவேற்கும். கண்டிப்பாக பார்ப்போம், பிற்காலத்தில் பார்ப்போம் எப்படி அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டச் இஸ் பெஸ்ட்டு டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தது வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க, இப்போயும் விரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு எஜுகேட்டட் மேன், ஐபிஎஸ் ஒரு இது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் கர்நாடகாவில் போய் இன்றைக்கி பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வந்திருக்காருன்னா நம்மலாம் வந்து ரொம்ப பெருமை பண்ணுவோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ காவல்துறையாக இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு அடிமையாக இருக்காங்க. ஆனால் இவர் வந்து இட்ஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும். வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கார் அவர். பொள்ளாச்சி இது வந்து பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், வெரி க்ரௌடு, நல்ல க்ரௌடு. அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வரணும். தேர் வாண்ட் மஸ்ட் இன் தமிழ்நாடு. அவர் நிச்சயம் வேணும், கண்டிப்பாக வேணும். அண்ணாமலை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆள். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொன்னார், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ட்டு. எஸ், என்னுடைய இதுதான் தான், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். பிழைக்க வந்தவங்களாம் இன்றைக்கி ஆண்டுட்டுருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்லது செஞ்சால் அப்ரிஷியேட்டிவ் நாங்கள் இது பண்ண பாராட்டுறோம். லாஸ்ட் 75 years more than 2 parties going to very bad in Tamil Nadu. But now CM in Tamil Nadu very lot of வேர்ட்ஸ் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. பட் கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுதான் வந்து அண்ணாமலை சொன்னார், 1 year வெயிட் பண்ணுங்க அப்படின்னார். அதனால் முடியட்டும், இவரோடது முடியட்டும். இப்போ ஏன்னா வந்து லாஸ்ட்டு போன இதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் க்ளைம் பண்ணுவார். அதுக்கப்புறம்
அண்ணாமலை வரட்டும், வந்து நல்லா செய்யட்டும். வெல்கம் வெல்கம் மிஸ்டர் அண்ணாமலை வெல்கம். தமிழ்நாடு சார்பாக நான் வரவேற்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் அது நல்லதாக இருக்கும். ஏன்னா சரண் இருக்கோ, அது ட்ரக்ஸ் இருக்குது, அதில் பேண்ட் பண்ணாச்சுன்னா வெரி குட். ஏன்னா அது பேண்ட் ஆயிடுச்சுன்னா அது பப்ளிக் மீன்ஸ் வெரி பேண்ட் பண்ணாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இருக்கு, அது கலாட் ஆக மாட்டாங்க, அது அது என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, கொல்லை ஆகுறாங்க, அது எல்லாமே ஸ்டாப் ஆகிப்போம், நல்லா ஆகிப்போம். நோ ப்ராப்ளம், இஸ் த வெரி குட். திடீர்னு அவருக்கும் ஒரு எழுச்சி வரலாம், அரசியல் எதுவும் நடக்கலாம். அவர் வந்து பிஜேபி வந்தப்பல தான் தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியே வந்தது பிஜேபிக்கு. அதனால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அது மாற்றத்தை கொண்டு வரலாம். இதில் வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தொண்டர்கள் சேர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. நாட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரொம்ப மக்கள் பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். ஆதரவு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா இவர் வந்து பிஜேபியில் இருந்துட்டு பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை, இவர் தனியாக ஆரம்பித்து அந்த பிஜேபிக்கு தொடர்பு கொடுக்கலாங்கிற லைனில் அவங்க போகிறாங்கன்னு மக்கள் மத்தியில் தெரிஞ்சு போயிடுச்சு. தெளிவாக எல்லாருமே அதை ஊன்று கவனிக்கிறாங்க. வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவைக்காக வந்த மாதிரி நம்மளுக்கும் வளர்ச்சி வந்துடும் நினைக்கிறாங்க, அது நடக்காது. சொன்னார்ல ஆட்சி பிடிப்பண்ண, முடிஞ்ச ஆட்சி பிடிச்சிக்கோ, யார் வாழ சொல்லியே ஆட்சி மக்கள் ஓட்டு போகணும். இப்போ விஜய் ஜெயிச்சார், முதலமைச்சர் ஆகிட்டார், ஜெயிச்சார், எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சுக்கிறார் அது யோசிக்கணும், அது யோசனை பண்ணுங்க. டிஎம்கேவுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை, என்ன டிஃப்ரெண்ட்டு, ஓட்டு டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ இருக்குது? குட் பார் நத்திங், ஒன்றுமே இல்லை. உண்மை அதானே? அதான் தலைவர் சொல்லிங்கிறாரு, ஆட்சி மாறுன்னு. மாறுதான் மாறலையோ, மக்கள் மாறணும் ஐயா, மக்கள் மாறணும், மக்கள் மனது மாறணும். பணம் கொடுத்தா போதாது, குடி கொடுத்தா போதாது, பிரியாணி கொடுத்தா போதாது, மக்கள் மனசு மாறணும். யார் நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்யலை, அது யோசிக்க வந்தாலே நாடு உருப்படும், தமிழ்நாடு உருப்படும். அண்ணாமலை அங்கேருந்து அமித்ஷா மோடிக்கிட்டு அனுமதி வந்துக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல கொள்கையுடையவர். பிஜேபியில் ரொம்ப நாளாக இந்த மாநில தலைவராக இருந்தார். நாட் ஓன்லி தட், அவருக்கு பிஜேபி தகுந்த இது கொடுக்கவே இல்லை. அவருக்கு ஒரு ஹையஸ்ட்டு பதவி பார்த்தார் அவர், அது எதுவுமே கொடுக்கல. அவரை வச்சு இப்போ இது பண்ணிங்கன்னா கட்சியை வளர்த்துனாங்களே ஒழிய அவரை வந்து ஒரு நல்ல பயன்படுத்திக்கல அவங்க. அதனால் அவர் பொறுத்து பார்த்தாரு. நாட் ஓன்லி தட், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சாதாரண லீடர் கிடையாது, ஐபிஎஸ் அதிகாரி. அதை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த தொழிலுக்கு வந்தார். அவர் விஜய் எப்படி இதுக்கு வந்தார், சினிமா அந்த மாதிரி அவர் வந்தார். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க இது இல்லை அந்த கட்சியில். அதனால் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து நம்மள இளைஞர்களுக்கு, மெயினாக இளைஞர், விஜயை விட இளைஞர் அவர் 52 42. ஸோ இளைஞர்களை நல்வழிப்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கணும். இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அறவே ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கொள்கையோடு அரசியலுக்கு வந்திருக்கார் அவர். இது வந்து அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர் மேலே மக்களுக்கும் இருக்குது. ஸோ பிஜேபியில் இருந்தவங்களே வந்து அவருடைய கொள்கையும் அவருடைய நேர்மையும் பார்த்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அதில் நாட் ஓன்லி தட், அந்த ரெண்டு நாள்லேயே அவருக்கு 20 லட்சம் பேருக்கு மேலே அவருக்கு வந்து இது இருந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ டோட்டலாக சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் எதிர்காலம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே 2031 அவர் கண்டிப்பாக முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து 2 திராவிட கட்சிகளை இது பண்ணி அவர் வந்தார். இப்போ அதனால் அவர் அழிக்க போகிறாருன்னு நினைல, ஃப்ரெண்ட்லியாகவே இருந்து சப்போஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும்போது அவரோட கூட்டணி கூட வரலாம். வந்து இல்லை அவரை விட இவருக்கு ஓப்பு இருந்து, மக்கள் செல்வாக்கு இருந்து, இவர் எல்லாம் இந்த தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. அண்ணாமலை பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு. இதுதான் விஜய் பண்ணிட்டாரு, விஜய் நல்லது தானே பண்ணின்னு இருக்காரு. நல்லா மக்களுக்கு வேண்டிய ஊழலற்ற ஆட்சி பண்ணுறாரு. அதனால் பல விதத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக கொண்டு வராரு. அவர் இருக்கும்போது இது ஏன் வேஸ்ட்டு? ரெண்டாவது விஜய் கூட காங்கிரஸ் கட்சி இருக்குது, அனைத்து கட்சிகளும் கூட்டணி இருக்குது, கூட்டணி மந்தியசபை இருக்குது. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் தப்பு செய்யலாம், ஒருத்தர் சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எது வேஸ்ட்டாக அண்ணாமலை ஆரம்பித்தாருன்னு தெரியல. ரெண்டாவது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஏற்றுக்க முடியாது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் தான் வந்திருப்பார், அதை விஜய் பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். விஜய்க்கு வர அண்ணாமலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே அவருக்கு ஆதரவு கொடுக்க தயார். நான் வந்து அதிமுக ஆள் தான், உறுப்பினர் கிடையாது, அதிமுக சப்போர்ட்.
நானே அவருக்கு வாய்ப்பு தான் கொடுப்பேன், அவருக்கு தான் கொடுப்பேன். என்னோடய குடும்பத்தை அத்தனை பேருமே அங்கே தான் கொடுப்பேன். அண்ணாமலை வந்து பைபாஸில் வர்றாரு, ஆரியம் வாழணும், திராவிடம் அழியணும் அப்படின்றதுக்காக பிஜேபியினால் உருவாக்கப்பட்ட சிலை அவர். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் அப்படியே சொல்லுவார். அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஆரியம் என்றைக்குமே வேறுன்ற முடியாது. ஒருவேளை விஜய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட விஜய் கண்டிப்பாக சிஎம் பதவியிலிருந்து தூக்கி எறிகிறதுக்கு அதே பிஜேபியே தயாராக இருக்கும். அதனால் அண்ணாமலையோட கனவு வந்து பகல் கனவாக தான் இருக்கும், காணல் நீராக தான் இருக்கும். ஆட்சி வந்து எல்லாருமே இது பண்ணலாங்க. அண்ணாமலை அவரோட கருத்துப்படி நல்லா ஜென்ரலாக நல்லா தான் பேசுகிறாரு. ஓகே, மேபி இருக்கலாம், பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ மாறிட்டு தானே இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துடுச்சுன்னா என்ன சொல்கிறது, ஓகே, ஒரு வரவேற்பு கிடைக்கும் கண்டிப்பாக. அவர் ஆல்ரெடி பிஜேபியோட இருந்ததுனால இது வந்து மறைமுகமாக வெளியில் வந்துக்கார தவிர மற்றபடி பிஜேபி தான் இருக்கார். அதனால் அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வரவேற்கத்தக்க விஷயந்தான் சார். ஒரு மாற்றம் வேணும்ல. விஜய்க்கு ஆப்போசிட்டாக வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வெல்கம் தான் ஆல்வேஸ். ஏன்னா பழைய ஆளுங்களை விட இப்போ புதுசாக வரவங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க. அதனால் வரவேற்கத்தக்க தான். விஜய்க்கும் ஒரு மாற்று வேணும், அண்ணாமலைக்கும் ஒரு சேஞ்சஸ் வேணும். இது எப்படி இருக்குன்னு 5 இயர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. அண்ணாமலை வரவேற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விஜய் அண்ணாச்சியை ஆரம்பித்து வச்சுட்டு மாற்றம் தரேன்னு மக்களை ரொம்ப அல்லோடு படுத்திட்டார். இவர் என்ன மாற்றம் தர போகிறான்னு பார்ப்போம். அது மாற்றத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இன்னி வந்து அந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் செய்யாத வந்து இவர் வந்து புதுசாக செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதில் காசு போடணும், எதிலிருந்து எடுத்து நிதி இது பண்ணணும் அப்படின்றது பூரா அவங்களுக்கு தெரியும். இவங்க புதுசாக இது பண்ணுறவங்களுக்கு பூரா ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவான பக்குவம் இருக்காது. மக்களுக்கு மாற்றம் தரும் நம்ம போட்டுருவோம், ஆனால் அவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கு உண்டான இது வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. இதே தான் அண்ணாமலையாக இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாதுங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இருந்தது பிஜேபி ஆண்டு இருந்தார். இப்போ கால் அவ்வளோ தமிழர்கள் வந்து அவ்வளோ முட்டாளும் இல்லை. அதனால் அவர் மீண்டும் அவர் நின்னாலும் அவர் வாய்ப்பே கிடையாது. அவரோட தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியாது, கொண்டு வர முடியாதுங்க. மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் ஏற்றுக்கினாங்கன்னா நிறைய அவருக்கு வந்து நல்ல ஒரு கருத்துக்களை இப்போயே அவர் நல்லது பண்ணுறாருங்க. அடுத்தது வரத்துக்கு அவருக்கு இதை விட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மாற்றம் வந்து எல்லாம் ஜனங்க கையில் தான் இருக்குது சார். இப்போ விஜய் வந்துக்கிறாரு, அவர் வந்தால் வருவார்னு எதிர்பார்த்தாங்கல்ல. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம். எம்ஜிஆர் பிளப்பவர். எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தான். அண்ணாமலை சார் வரட்டும், வந்து மக்களுக்காக நல்லா பண்ணார்னா இன்னும் நல்லா வரலாம். மக்கள் அதுதானே எதிர்பார்க்குறாங்க. அதுவும் பெண்கள் மெயின். பெண்களுக்கு எங்களுக்கு நாங்களாம் நிறைய பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸு. அதெல்லாம் நல்லா செஞ்சாங்கன்னா அவர் நல்லா வரலாம். மக்களுக்காக எதுவும் மெயின் பெண்களுக்காக தனியாக எல்லாமே செஞ்சாருன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு அதை தான் எதிர்பார்க்குறோம். இப்போ விஜய் வந்து செய்கிறாருன்னு சொன்னாங்க, இவரை விட இவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணாருன்னா அவரும் வரலாம் இல்லையா? அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். பிஜேபி கூட சேர்ந்து செய்கிறத விட தன்னிச்சையாக நின்று செய்யும் பொழுது எல்லாமே தனியாக செய்வார். இப்போ பிஜேபி கூட சேர்ந்து செய்யும் பொழுது பிஜேபி கூட சேர்ந்து அவங்க எல்லாம் என்னென்ன செய்கிறாங்க, மோடி சொல்கிறபடி இவர் நடக்கிறார் கொள்கிறார், நிறைய இது நான் பார்த்துக்கிறேன் நியூஸு. ஆனால் இப்போ பிஜேபியை விட்டு தன்னிச்சையாக அவர் பண்ணும் பொழுது அவர் எல்லாமே தன்னிச்சையாக யோசனை பண்ணி தனியாக செய்யும் பொழுது அது மக்களுக்கு ரீச் ஆகும். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சார், அண்ணாமலை நன்கு படித்தவர், வந்தார், பிஜேபியில் இருந்தார், இப்போ திடீர்னு வெளியே போயிருக்கிறாரு. அவர் வெளியே போனது வந்து ஒரு பெரிய அளவில் இம்பேக்டை யார்கிட்டையும் ஏற்படுத்தலை. அதாவது பிஜேபியோட ஆளுகளை சேர்க்கறதுக்காக இவர் தனியாக வந்திருக்காருன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்களே வெளியே இவருக்குன்னு தனி ஒரு பாலிசி அறிவிக்கலை. ஒரு கட்சியாக மாற்றும்போது ஒரு பாலிசி சொல்லணும்ல, இப்படி நான் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு இல்லை. அப்படி எதுவுமே அவங்க சொல்லாதனால இது சேனை இல்லாத குதிரை எப்படி ஓடும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வர்றாங்களோ அதை சேர்த்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ கரண்ட்டு கவர்மெண்ட்டை கூட அவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ ஆதரிக்கிறாங்கன்னு கூட ஓப்பனாக சொல்லலை. எந்த திட்டங்களையுமே ஓப்பனாக சொல்கிற அளவுக்கான அவருக்கு தைரியம் இருக்கும்.
ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே அவருக்குன்னு ஒரு தனியாக பாலிசி வச்சுருப்பார், அது வரல. அதனால் பெரிய அளவில் மாற்றத்தையோ ஒரு இதையோ அவரால் கொண்டு வர முடியாது, அப்படி தான் என்னுடைய கணிப்பு. நல்லது செய்வார்னு நினைக்கிறாங்க. மது ஒழிக்கணும்னு சட்டத்தை இது பண்ணி நேற்று மீட்டிங் போட்டார். அதுக்காக மக்கள் மேலே அவர் மேலே பாசம் இருக்குது. ஆட்சியமாக பிடிக்கிறது கஷ்டம். அதுமா சும்மா பேச்சு சீட்டு வாங்குவார், ஒரு 20 சீட்டு 30 சீட்டு இந்த நகராட்சி ஆட்சியில் கொஞ்சம் சீட்டு வாங்குவார், அதுதான். ஆட்சியமாக பிடிக்கிறது கஷ்டம். டிஎம்கே தான் வரணும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இவர் வந்துட்டார். அவர் தான் முதல்ல வரதுக்கு கட்சி வரலாம் வர முடியாதுங்க. அது எப்படி இவர் தான் வரணும். இது டிஎம்கே தான் வரணும். இதே ஒன்று அந்த எம்பி எலெக்ஷனில் வந்தாக்கா தான் இவர் இது வச்சு தெரியும். கல்ச்சரான்றாங்க, அது உண்மையாக பொய்யும். சும்மா அதெல்லாம் வர முடியாதுங்க. எக்காத்துக்கு ஒன்று அண்ணாமலை இருந்தாங்க பெரிய அரசியல்வாதியா, சும்மா ஒரு இது தான் அவள் தான். வர முடியாதுங்க, எக்காத்துக்கு ஒன்றும் முடியாது. என் பேர் அட்ரஸ் சொல்லலாம் ஒன்றா நானே சொன்னேன்னு சொல்லிட்டு மாற்றம் வரட்டும். அதுக்கு யார் வந்தாலும் ஒரு இது தானே நல்லது. அண்ணாமலை வந்தாக்க அவரும் நல்லது தான் செய்ய போகிறாரு. நம்ம ஆட்சி மாறினா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அவர் வரணும். ஏன்னா எஜுகேஷன் பீப்புளெலாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். விஜயும் நல்லா தான் பண்ணுறாரு, பட் அது வேறு ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த மாற்றமும் நல்லா தான் இருக்குது. விஜயும் நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் கொஞ்சம் அவரை விட இவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு ஜனங்களுக்கு இதுவாக இருக்குது. அண்ணாமலை வரணும் சார், கண்டிப்பாக வரணும். வந்து அப்புறம் அவர் விஜய் கூட சேர்றாரா எப்படின்னு தெரியாது. 2031 தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மாற்றத்தை விட இன்னும் ஒரு நல்ல மாற்றமாகவே வரணும் சார். கண்டிப்பாக ஜனங்களுக்கு நல்லது செய்வார்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை மேலே. வரணும். ஆனால் இவரும் நல்லது தான் செய்கிறாரு, இவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் பேசிக்கலி நிறைய விஷயங்கள் இது பண்ணல. அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அப்புறமா தான் பாலிடிக்ஸ் வந்தார். தமிழ்நாட்டினுடைய ஜனங்களுடைய இதய துடிப்பை வந்து நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் அண்ணாமலை. கண்டிப்பாக வரணும் சார், நான் வரவேற்கிறேன். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் தனியாக ஒரு இதாக போகிறாரு. பிஜேபியில் இருந்தார், நல்லா ஒர்க் பண்ணார். இப்போ தனியாக போகிறாரு, அது அவருடைய இது. மக்கள் அவருக்கு செல்வாக்கு இருந்தால் அவர் ஒரு சிறப்பாக வந்தார்னா அது ஒரு நல்லது தான். யாருக்குமே மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்ல விஷயந்தான், அது என்ற மாற்று கருத்து இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் போட்டதுனால் அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் நம்மளுக்கு அரசியல் இது இல்லை. யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம வந்து சொல்லுவோம், சரி பரவாயில்ல இவங்க நல்லா ஆட்சி செய்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி இப்போ தளபதி வந்திருக்காரு, மாற்றங்கள் வந்திருக்கு, சரி நல்லது செய்வார். சரி நல்லது செஞ்சால் நல்லது தான். மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அதை எல்லாருமே ஏற்றுக்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி இப்போ இவர் அரசியல் மாற்றம் கொண்டு வரணும், இதுக்கு மேலே இவர் ஜென்ரேஷன் நல்லா இதுவாகணும்னா அதுவும் சந்தோஷம்தான், அது எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து தப்பாக அவர் போகிறது தப்பாக தெரியல, பரவாயில்ல. வாழ்த்துக்கள், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். அவருக்கும் வாழ்த்துக்கள், சிஎம்முக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை.